நாகை அரசு காப்பகத்திலிருந்த 8 சிறுமிகள் மாயமாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகையில் அரசு காப்பகத்திலிருந்த 8 சிறுமிகள் மாயமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். நாகப்பட்டினம் அடுத்திருக்கக்கூடிய சாமந்தாம்பேட்டை பகுதியில் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகம் இல்லமானது அமைந்திருக்கிறது. இந்த இல்லத்தில் தாய் தந்தையர்களை சுனாமியில் பாதிக்கப்பட்ட போது இழந்த குழந்தைகள் அரவணைக்கப்பட்டு தங்க வைத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. முழுவதுமாக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த காப்பகத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகிறார்கள். உள்ளேயே மழலையர் பள்ளி அமைந்திருந்தாலும் மேல்நிலை பள்ளிக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் அம்மையார் பள்ளி, மகளிர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு 11ஆம் வகுப்பு மேல் படிக்கக்கூடிய குழந்தைகள் செல்வது வழக்கம். அதன்படி நேற்றைய தினம் இந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயது சிறுமிகள் 7 மாணவிகளும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிகளும் பள்ளிக்கு சென்று வழக்கமாக 5 மணிக்கெல்லாம் வீடு திரும்ப வேண்டும், காப்பகத்திற்கு திரும்ப வேண்டும். அந்த காப்பகத்தில் திரும்பக்கூடிய குழந்தைகளானது வழக்கம் போல வருபவர்கள் நேற்று காப்பகத்திற்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த காப்பகத்தினுடைய காவலர், அங்க இருக்கக்கூடிய விடுதி பணியாளர்கள் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் அவர்கள் படித்த பள்ளியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கிட்டத்தட்ட 7 மணியாகியும் குழந்தைகள் காப்பகத்திற்கு வராத காரணத்தினால் அந்த காப்பகத்தினுடைய காவலர் கண்ணன் நாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை தொடர்ந்து நாகை எஸ்பி ஹர்சிங், டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் காப்பகத்தில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே நேரத்தில், அதுவும் தாய் தந்தையர்களை இழந்த குழந்தைகள், ஒரே நேரத்தில் 8 குழந்தைகள் காணாமல் போயிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற நாகப்பட்டினத்தில். இருந்த போதிலும் எஸ்பி தலைமையிலேயே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு குழுவினர் சென்னைக்கு விரைந்திருக்கிறார்கள். சம்பாத்தோட்டம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகள் 8 குழந்தைகளும் கடத்தப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் தப்பித்து சென்று விட்டார்களா, இல்ல அந்த குழந்தைகளை வைத்து வேறு ஏதாவது செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் கிடைத்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக குழந்தைகள் செல்லக்கூடிய பள்ளி, அவர்கள் பேருந்து ஏறுகின்ற இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். 8 குழந்தைகள் தாய் தந்தையர் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் காணாமல் போயிருப்பது நாகப்பட்டினத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.